Taste the Daily. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே 2 இருசக்கர வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதியதில் 2 இளைஞர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். சுந்தர பெருமாள் கோவில் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த பரணிதரன் என்பவர் மீது அவருக்கு பின்னால் வந்த விஜய் என்பவரது இருசக்கர வாகனம் மோதியது. இதில் படுகாயமடைந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரி பட்டணத்தில் மீன் மயானம் செயல்படாததால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். தென்பெண்ணை ஆற்றின் கரையோரம் 1.5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட மீன் மயானம் பராமரிப்பின்றியும் பணியாளர்கள் வராமலும் செயல்படாமல் உள்ளது. இதனால் இறந்தோரின் உடலை விறகு மற்றும் டயர் உள்ளிட்டவை கொண்டு எரிப்பதால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் திறனற்ற மாவட்ட நிர்வாகம் மீன் மயான மேடையை மீண்டும் பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டுமென வலியுறுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் உள்ள செண்பகவல்லி அம்மன் பூவனநாத சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோயிலில் 14 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் மகா கும்பாபிஷேக விழாவில் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். இதில் 1200 பாஸ்கள் வழங்க முடிவு செய்யப்பட்ட நிலையில் அதிகாரிகள் தங்களுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டும் பாஸ் வழங்கியதாகவும் கோவில் திருப்பணிக்கு நன்கொடை கொடுத்தவர்கள் பலருக்கு பாஸ் வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகேயுள்ள பாலசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் 17ஆம் நூற்றாண்டு பாறை கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ரங்கமலை அடிவாரத்தின் செக்காடும் பாறையின் அருகேயுள்ள போகர் ஆராய்ச்சி மையம் அளித்த தகவலின் அடிப்படையில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதில் விளாங்கொடியான் கோயில் திருப்பணிக்காக ஐயம்புள்ளி பகுதியில் உள்ள 4 மா அளவு நிலம் கொடையாக அளிக்க கட்டளையிட்டது கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பழனி பாலசமுத்திர பகுதி பாளையக்காரர்களின் அன்றைய ஆட்சி முறை மற்றும் ஆன்மீக தொண்டு இந்த கல்வெட்டின் மூலம் வெளி உலகுக்கு தெரிய வந்துள்ளது. குடியரசு தினத்தை முன்னிட்டு ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகேயுள்ள பாம்பன் ரயில் பாலம் தேசிய கொடி நிறத்தில் ஜொலித்த காட்சியை சுற்றுலா பயணிகள் கண்டுகளித்தனர். மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை பாம்பன் புதிய ரயில் பாலத்தின் மைய பகுதியில் உள்ள தூக்கு பாலத்தில் தேசிய கொடி நிறத்தில் வண்ண விளக்குகள் மிளிர விடப்பட்டன. இக்காட்சியை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் திரளானோர் கண்டு ரசித்தனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் புல்வெளிகள் செடி கொடிகளில் முத்து முத்தாக நீர்ப்பனி துளிகள் தென்படுவது கண்ணுக்கு விருந்தாக அமைந்துள்ளது. மேலும் பழனி மலை பள்ளத்தாக்கு பகுதியில் கடல் அலையைப் போல மேகமூட்டங்கள் படர்ந்து ரம்யமாக காட்சியளிக்கிறது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து செல்ஃபி எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே அமைச்சரின் தோட்டத்து வீட்டிற்கு சாலை வசதி மேற்கொள்ள தங்கள் கிராமத்தில் இருந்து மண் எடுக்கக்கூடாது என கிராம மக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தினர். ராஜாங்கநல்லூர் மேலத்தெரு பகுதியில் திமுக அமைச்சர் கோவி செழியனின் தோட்டத்து வீட்டிற்கு சாலை வசதி மேற்கொள்வதற்காக விவசாயிகள் மற்றும் மக்கள் பயன்படுத்தி வரும் களத்து மண் எடுக்கும் பணி நடந்தது. இதனை அறிந்த கிராம மக்கள் ஜேசிபி இயந்திரத்தை தடுத்து நிறுத்தி எதிர்ப்பு தெரிவித்ததுடன் தங்கள் பகுதியில் சாலை வசதி வேண்டி 4 ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை இல்லாத அவல நிலையில் அமைச்சரின் தோப்பு வீட்டிற்காக தங்கள் நிலத்தை சுரண்டுவதா என கிராம மக்கள் கேள்வி எழுப்பினர். மதுரை மாவட்டம் பழமுதிர்ச்சோலை முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவின் 2ஆம் நாள் விழா கோலாகலமாக நடைபெற்றது. இதில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து வள்ளி தெய்வானையுடன் அன்ன வாகனத்தில் திருப்பவனி வந்த முருகப்பெருமானை திரளான பக்தர்கள் அரோகரா முழக்கமிட்டு வழிபட்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் மணலூர்பேட்டை அடுத்த ஆதி திருவரங்கம் ரங்கநாதர் கோயிலில் நடைபெறும் கும்பாபிஷேக பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். வருகின்ற 28ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற உள்ள நிலையில் கோயில் செயல் அலுவலர் பாக்கியராஜ் என்பவர் உபயதாரர்களிடம் தன்னிச்சையாக பணத்தை பெற்று கையாடல் செய்ததாகவும் பணிகள் முறையாக நடைபெறவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. செயல் அலுவலரின் மோசடிகளை திமுக அறநிலையத்துறை அதிகாரிகள் கண்டு கொள்ளாமல் இருப்பதாக பொதுமக்கள் விமர்சித்துள்ளனர். இந்த கோவிலில் உள்ள செயல் அலுவலர் ஆர் பாக்கியராஜ் என்பவர் தன்னிச்சையாகவும் பல்வேறு செயல்பாடுகளில் பல்வேறு இடங்களில் டோனர்கள்ட்ட நிதிகளை பெற்று கையாடல் செய்துள்ளார். அவ்வாறு செய்யப்பட்ட கையாடல் பணங்களை கணக்கிலும் காட்டவில்லை. இது சம்பந்தமாக ஊரில் உள்ள பொதுமக்களுக்கும் அவருடைய அறங்காவலர் குழுவினருக்கும் தெரியும். இதையெல்லாம் கேட்டால் அதற்குரிய தகுந்த பதில் சொல்வதில்லை. என்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று
பொதுமக்களை சில ஆட்களை வைத்து மிரட்டி வருகிறார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் பனிமூட்டத்துடன் கூடிய லேசான சாரல் மழை இரவு முழுவதும் தொடர்ந்த நிலையில் அதிகாலையில் பனிமூட்டம் ஏற்பட்டதில் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். கொடைக்கானல், வத்தலகுண்டு மற்றும் பழனி செல்லும் மலைச்சாலைகளில் எதிரே வரக்கூடிய வாகனங்கள் தெரியாத அளவுக்கு அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியே பயணித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் அருகே தண்ணீர் எடுக்கச் சென்ற மூதாட்டி தவறி விழுந்து உயிரிழந்ததில் உடலை ஆய்வு செய்யாமல் தங்களிடம் ஒப்படைக்க கோரி கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 73 வயது சகுந்தலா என்ற மூதாட்டியின் மரணத்தில் சந்தேகம் உள்ளதாக அவரது மகள் கூறியதால் உடற்கூறு ஆய்வு செய்த பிறகே உடலை உறவினர்களிடம் ஒப்படைப்போம் என போலீசார் தெரிவித்தனர். இதனிடையே மூதாட்டியின் மரணத்தில் சந்தேகமில்லை என்றும் உடலை உடற்கூறு ஆய்வு செய்யாமல் தங்களிடம் ஒப்படைக்க வேண்டும் என கூறி உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியது.